நாடாளுமன்ற வாக்காளர் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பிலே வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்வதெல்லாம், உங்களுடைய வாக்கினுடைய வலிமை என்பது மிக முக்கியமான ஒன்று. இந்த நாட்டை மட்டுமல்ல, நம்மை, இந்த நாட்டில் இருக்கிற நம்ம எல்லாம் யார் ஆள வேண்டும் யார் ஆளக்கூடாது என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆயுதமாக நம்மிடத்திலே வாக்கு வலிமை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வாக்கினுடைய வலிமையை நாம் உணர்ந்து அந்த வாக்கை யாருக்கு செலுத்த வேண்டும் என்பதை உணர்ந்து வாக்கு செலுத்துவது ஒவ்வொரு குடிமகனுடைய அடிப்படை கடமையாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த வாக்கை பற்றி நமக்கு பெரிய புரிதல் இருப்பதல்ல. 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் வரும், ஓட்டு போடுறது நம்முடைய கடமை என்கிற அடிப்படையில் நாம விரும்புகிறோமோ இல்லையோ வாக்குகளை செலுத்திக் கொண்டு வருகிறோம். ஆனால் அப்படி செலுத்துகிற வாக்கு என்பது நம்மை யார் ஆளக்கூடாது என்று நாம் எண்ணுகிறோமோ அவர்களே ஆளக்கூடிய வாய்ப்பையும் அந்த வாக்கு தந்துவிடுகிறது. ஏனென்றால் இந்த வாக்கினுடைய வலிமை நமக்கு தெரியவில்லை. இந்த வாக்கினுடைய வலிமையை உணர்த்துவதற்காக இந்த வாக்கினுடைய அரசியல் அல்லது வாக்கு என்கிற இந்த வரலாறு நமக்கு எப்படி வந்தது என்பதை நாம் அடிப்படையிலே தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த நாடு சுதந்திரத்திற்கு முன்பாக எல்லோருக்கும் ஓட்டு போடுற உரிமை கிடையாது. பெண்களுக்கெல்லாம் ஓட்டு போடுற உரிமை எல்லாம் கிடையாது. ஏழைகளுக்கு ஓட்டு போடுற உரிமை கிடையாது. அதே போல யாருக்கு ஓட்டு போடுற உரிமை இருக்குன்னா, யாரெல்லாம் பணக்காரங்களோ அரசாங்கத்துக்கு வரி கட்டுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுற உரிமை இருந்தது. யாரெல்லாம் உயர்ந்த சாதிகள் நாம நினைக்கிற மாதிரி இல்ல, பார்ப்பனர்களுக்கு ஓட்டு போடுகிற அந்த உரிமை இருந்தது. அப்படி பார்ப்பனர்கள், பணக்காரர்கள், இந்த நாட்டிற்கு வரி செலுத்துபவர்கள் என்று மேற்கட்டுக்காரர்களுக்கு மட்டுமே முதலில் வாக்குரிமை இருந்தது. அப்படி அவர்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் யாராக இருக்க முடியும் என்று சொன்னால், அந்த மேல்தட்டு மக்களை ஆதரிக்கக்கூடிய விரும்புகிறவர்கள் தான் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு போன்ற பல தலைவர்கள் விடுதலை பெற்ற ஒரு நாட்டிலே வாக்குரிமை அனைவருக்கும் இருக்க வேண்டும், 18 வயது நிரம்பிய எல்லோரும் வாக்கு செலுத்த வேண்டும், அப்படி செலுத்துபவர்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்கிற அடிப்படையிலே 18 வயது நிரம்பிய எல்லோருக்கும் வாக்குரிமையை பெற்றுத் தந்தவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் போன்ற, ஜவஹர்லால் நேரு போன்ற பல தலைவர்கள் போராடி இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் ஓட்டு போடுற உரிமை வந்திருக்கு. ஏன் இந்த வாக்குரிமை நமக்கு அம்பேத்கர் வாங்கி தந்தாரு? நம்மளை ஆள்றவங்களை நாம தேர்ந்தெடுக்கணும். அப்ப நமக்கு யாரு நம்மளை ஆளணும், யார் இந்த நாட்டுக்கு நல்லது செய்வா அப்படிங்கிறத நீயே சிந்திச்சு முடிவு பண்ணு என்று அந்த முடிவு செய்கிற அதிகாரத்தை, அதன் மூலமாக நீ செலுத்துகிற வாக்கை முடிவு செய்ய என்கிற அதிகாரத்தை அம்பேத்கர் போன்ற பல தலைவர்கள் போராடி பெற்றுக் கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அந்த ஓட்டினுடைய அருமையை பற்றி, அந்த வாக்கோட அருமையை பற்றி அம்பேத்கர் சொல்லுவார். யானை தன்னுடைய அந்த பலத்தை அது மறந்து விட்டது என்று சொன்னால், அல்லது யானை தன்னுடைய பலத்தை உணரலைன்னா அந்த யானையை அடிமைப்படுத்தி பிச்சை எடுக்க வைப்பாங்க. அதனால யானை தன்னுடைய வலிமையை உணர்ந்தா யானை கிட்ட யாருமே போக முடியாது. அந்த அளவிற்கு ஓட்டுரிமை பலமானதுன்னு அம்பேத்கர் சொல்லுவார். அந்த மாதிரிதான் அந்த ஓட்டினுடைய அந்த வாக்கினுடைய பலத்தை நாம தெரியலைன்னா, தெரியாம நாம யாருக்காவது ஓட்டு போட்டா யானை எப்படி அடிமைப்படுத்தப்பட்டு பிச்சை எடுக்கலை பயன்படுத்தப்படுகிறதோ அதை போல நம்மை அடிமைப்படுத்தப்பட்டு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு நாம் விரும்பாத அரசியல்வாதிகள், நாம் விரும்பாத கட்சிகள் இந்த நாட்டை ஆண்டால் நம்மை அடிமைப்படுத்தி விடுவார்கள். இந்த அடிமை நிலையிலிருந்து நம்மை உயர்த்துவதற்குத்தான் நம்முடைய கையிலே வாக்கு வலிமையை பல தலைவர்கள் நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பொன்னான வாக்கை செலுத்தி நம்முடைய நாட்டை யார் ஆள வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் தான் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலாக, வரக்கூடிய 19ஆம் தேதி நடைபெறக்கூடிய தேர்தலாக இருக்கிறது. அந்த தேர்தலில் நீங்க எல்லாம் ஓட்டு போடணும். நாடாளுமன்ற, அதாவது நாட்டோட பிரதமர் யாரு அப்படின்னு இப்ப கடந்த 10 ஆண்டு காலத்துல நாட்டோட பிரதமரா யாரு வந்தாங்க? பிஜேபியினுடைய நரேந்திர மோடி கடந்த 10 வருஷமா இந்த நாட்டை ஆள்றாரு. அவர் தான் ஆள்றாரு.
இப்ப பிஜேபி கடந்த 10 ஆண்டுகள்ல இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்கல்ல, இந்த 10 ஆண்டுகள்ல இந்த ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால பிஜேபி குறிப்பா நரேந்திர மோடி என்ன சொன்னாரு? 10 வருஷத்துக்கு முன்னால நரேந்திர மோடி பேசினாரு. அப்ப பிஜேபி ஆட்சிக்கு வரல. அப்ப ஆட்சிக்கு வர்றதுக்காக நரேந்திர மோடி என்ன சொன்னாருன்னா, எனக்கு 5 வருஷம் ஒரே ஒரு முறை என்ன பிரதமர் ஆக்குங்க, நான் இந்த நாட்டையே மாத்தி காட்டிடுவேன், இந்த நாட்டை பொருளாதார மேம்பாட்டை உடைய நாடாக நான் மாத்திடுவேன், இந்த நாட்டை வலிமை மிக்க நாடாக மாத்திடுவேன், என்னை நீங்க பிரதமரா தேர்வு செஞ்சீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு அரசாங்கத்துல வேலை வாங்கி தருவேன்னு சொன்னார். என்னைய பிரதமர் ஆக்குனீங்கன்னா சுவிஸ் பேங்க் சொல்லுவாங்க, கருப்பு பணம்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் இருக்கிற பெருமுதலாளிகள் எல்லாம் வெளிநாடுகள்ல கருப்பு பணத்தை ஒளிச்சு வச்சிருக்காங்க, அந்த பணத்தை கூட நான் கொண்டு வந்துருவேன். அப்படி கொண்டு வந்தா ஒவ்வொருத்தருக்கும் 15 லட்சம் ரூபாய் என்னால தர முடியும், நான் தருவேன்னு சொன்னார். நான் என்னை பிரதமராக்குங்க, விவசாயிகளுக்கு ஏழைகளுக்கு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட கடனை எல்லாம் நான் தள்ளுபடி பண்ணிடுறேன், விவசாயிகளுக்கு அந்த ஆதாய விலையை நான் சமப்படுத்தி தர்றேன் என்று பல வாக்குறுதிகளை கொடுத்தார். ஆனா ஒரு முறைதான் வாய்ப்பு கேட்டாரு, 5 வருஷம் மட்டும்தான் வாய்ப்பு கேட்டாரு. நம்ம நரேந்திர மோடிக்கு ஒரு முறை அல்ல 2 முறை வாய்ப்பை தந்து விட்டோம். 5 ஆண்டுகள் அல்ல 10 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆளுகிற வாய்ப்பை நரேந்திர மோடிக்கு பிஜேபிக்கு நாம் தந்திருக்கிறோம். ஆனால் 10 ஆண்டு காலமாக பிரதமராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் சொன்ன வாக்குறுதியை ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்ற முடியவில்லை. நான் கேட்கிறேன், உங்களுக்கு எல்லாம் 15 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னாரு, உங்க பேங்க்ல 15 லட்சம் ரூபாய் வந்துருச்சா? யாருடைய பேங்க்ல வந்துச்சா? இப்ப நாம நரேந்திர மோடிக்கு என்ன கேட்கிறோம்னா, நீங்க எனக்கு 15 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னீங்க, குடுக்கல. ஐயா சாமி, குடுக்கலைன்னா கூட பரவாயில்லையா, நாங்க அன்றாட காட்சிங்க கூலி வேலை பார்த்து 100 நாள் வேலை பார்த்து அக்கௌண்ட் நீங்க தான் ஓபன் பண்ண சொன்னீங்க, எல்லாரும் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. நாங்களும் உங்களை நம்பி பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம். ஓபன் பண்ணி 100 நாள் வேலைக்கு போய் கூலி வேலைக்கு போய் 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய் 1000 நம்ம பேங்க்ல நம்முடைய ஏடிஎம் கார்டுல நம்முடைய அக்கௌண்ட்ல பணம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் நம்ம போட்டோம். இப்ப 15 லட்சம் ரூபாய் நமக்கு தராம சர்க்கார் என்ன சொல்லுது? நரேந்திர மோடி சர்க்கார் ரிசர்வ் பேங்க் மூலமா யாருக்கெல்லாம் நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொல்லி நீங்க தான் சொன்னீங்க, அந்த அக்கௌண்ட்ல பணம் இருக்கணும்னு சொன்னீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? மினிமம் பேலன்ஸ் ஒவ்வொரு அக்கௌண்ட் இல்லைன்னா நான் அவதாரமா புடிச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி நமக்கு 15 லட்சம் தரேன்னு சொன்னவர் தராம, அட தரலைனாலும் பரவாயில்லையா, எங்க மாதிரி ஏழை எளியவங்களை அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொல்லி மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி நம்ம கிட்ட அவதார தொகையை கடந்த 10 வருஷமா நரேந்திர மோடி சர்க்கார் ரிசர்வ் பேங்க் மூலமாக நம்முடைய ஏடிஎம் கார்டுல இருந்து நமக்கே தெரியாம அவதாரம் என்கின்ற பெயரிலே நம்முடைய பணத்தை நரேந்திர மோடி பறித்திருக்கிறார். எவ்வளவு பறிச்சிருக்கார் தெரியுமா? கிட்டத்தட்ட இந்த மினிமம் பேலன்ஸ் இல்லைங்கிற காரணத்தை சொல்லி நம்மள மாதிரி ஏழை எளிய மக்கள் தெரிந்து நரேந்திர மோடி கடந்த 10 வருஷமா வாங்கின பணம் எவ்வளவு தெரியுமா? 21,000 கோடி ரூபாய் 10 ஆண்டுகளில் மினிமம் பேலன்ஸ் இல்லை சொல்லி வாங்கிட்டாரு. நம்ம பணத்தை பிடிக்கிட்டாரு. யோசிச்சு பாருங்க. நமக்கு தரேன்னு சொன்ன பணத்தை தரலைனாலும் பரவாயில்ல, எங்கிட்ட இருந்து பணத்தை பிடிங்கிட்டீங்களே, எங்களுக்கு வேலை வாய்ப்பு தரலையே. பட்டியல் சாதி மக்களும் பழங்குடி சாதி மக்களும் எவ்வளவு கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க. 10 வருஷமா யாராவது சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. வாங்கும் திறன் சொல்லுவாங்க. இந்த நரேந்திர மோடி இந்த 10 ஆண்டு காலத்துல யாராவது ஜவுளி கடைக்கு போய் ஒரு நல்ல சேலை எடுக்க முடியுதா? நல்ல வேட்டி எடுக்க முடியுதா? துணிமணி எடுக்க முடியல. எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி, பொருளாதார வீழ்ச்சி. இங்க ஒரு வாங்கும் திறன் குறைஞ்சிருச்சு. கடந்த 10 ஆண்டுகள்ல ஜிஎஸ்டிங்கிற ஒரு வரியை கொண்டு வந்து எல்லாத்துக்குமே வரி. நமக்கே தெரியாதுங்கம்மா, நம்ம வாங்குற தீப்பெட்டிக்கு வரி, நம்ம குழந்தை அழுகுதா குழந்தைக்கு கொடுக்கிற பால் வாங்குறோமே அந்த பாலுக்கு வரி. எத்தனை %? 18% வரி. அதாவது நம்ம 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறோம்னா 18 ரூபாய் அரசாங்கத்துக்கு வரி கட்டும். அப்போ நம்ம வாங்குற பொருளுக்கு 18 விழுக்காடு வரி போடுறாங்களே. ஆனா நரேந்திர மோடி ஆட்சியில பணக்காரங்க
நகை வாங்குறாங்கன்னு வைங்க, வெள்ளி நகை வாங்குறாங்கன்னு வைங்க, இந்த நகைக்கு வரி பெர்சன்டேஜ் எவ்வளவு தெரியுமா? வெறும் 3 விழுக்காடு தான். அப்போ நம்ம பால் வாங்கினா 18% வரி கட்டுறோம், பணக்காரங்க நகை வாங்கினா வெறும் 3% தான் கட்டுறாங்க. அப்படின்னா நரேந்திர மோடி சர்க்காரு, பிஜேபி சர்க்கார் யாருக்கான சர்க்காரு? ஏழைகளுக்கு எல்லாம் பணத்தை புடுங்கி பணக்காரங்களுக்கு தரக்கூடிய பணக்காரங்களுக்கான கட்சியாக பிஜேபி கட்சி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பிஜேபி சர்க்கார்ல ஏழை எளிய மக்களுக்கு எந்த திட்டமும் கிடையாது. ஏழை எளிய மக்கள் நிம்மதியாக வாழ முடியல, தாழ்த்தப்பட்ட மக்கள் நிம்மதியாக வாழ முடியல, சிறுபான்மையின மக்கள் நிம்மதியாக வாழ முடியல, பழங்குடியின மக்கள் நிம்மதியாக வாழ முடியல, பெண்கள் நிம்மதியாக வாழ முடியலன்னு கடந்த 10 ஆண்டு காலத்துல அனைத்து தரப்பட்ட மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. என் அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன். இதை ஏன் நான் சொல்றேன்னா, நடைபெறக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிறைய கட்சி போட்டி போடுது. அந்த நிறைய கட்சியில 3 கட்சி முக்கியமான கட்சி. ஒண்ணு ஜெயிக்க போற நம்முடைய கூட்டணி இந்தியா கூட்டணி, இன்னொன்னு பிஜேபி தலைமையிலான கூட்டணி, இன்னொன்னு அதிமுக கூட்டணி. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, இப்பங்க இந்த நாட்டுல இப்ப இந்தியா கூட்டணி அப்படின்னு ஒரு கூட்டணி வச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி, இந்தியாவில் காங்கிரஸோட கூட்டணி. அப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. ராகுல் காந்தி ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டாரு. அந்த தேர்தல் அறிக்கை என்ன சொல்ல, என்ன தேர்தல் அறிக்கை என்ன தெரியுமா? நரேந்திர மோடி கடந்த 10 வருஷத்துக்கு முன்னால நான் ஆட்சிக்கு வந்து அதை செய்வேன் இதை செய்வேன் ஒரு அறிக்கை வாய்ச்சார்ல, அதே மாதிரி இப்ப 10 வருஷம் கழிச்சு நரேந்திர மோடி பிஜேபி ஒரு அறிக்கை விடுறாங்க, தேர்தல் அறிக்கை. இப்ப ராகுல் காந்தி ஒரு தேர்தல் அறிக்கை விட்டுருக்கிறாரு. இப்ப நம்ம என்ன செய்யணும்னா, ராகுல் காந்தி நாட்டுக்கு பிரதமரா வந்தா அல்லது இந்தியா கூட்டணி ஜெயிச்சா என்ன செய்ய போறாருங்கிறதையும் நம்ம பார்க்கணும். நரேந்திர மோடி இதுக்கு முன்னாடிதான் ஏமாத்திட்டாரு, சரி இப்பயாவது ஏதாவது நல்லது செஞ்சிருவாரா அப்படின்னு பார்த்தா அவர் தேர்தல் அறிக்கையில மக்கள் நலன் சார்ந்த ஒண்ணுமே கிடையாது, மக்களுக்கு ஒண்ணுமே சொல்லல, மதம் சம்பந்தப்பட்டதாகவே இருக்கு. முழுக்க முழுக்க பிஜேபியோட தேர்தல் மக்களுக்கு எதிராக மதத்தை முன்னிறுத்துகிற தேர்தல் அறிக்கையாக பிஜேபி அறிக்கை இருக்கு. ஆனா இந்தியா கூட்டணியோட தேர்தல் அறிக்கை முழுக்க முழுக்க மக்களுக்கு எல்லா வகையான பிரச்சனைகளையும் தீர்வு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தேர்தல் அறிக்கையா இருக்கு. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை என்ன? ரொம்ப சாதாரணமா ரொம்ப ரொம்ப சுருக்கமா நம்ம புரிஞ்சுக்கலாம். பிஜேபினா யாரு, காங்கிரஸ்னா யாரு, மோடினா யாரு, ராகுல் காந்தினா யாரு, எடப்பாடினா யாரு, தளபதி ஸ்டாலின்னா யாரு, இந்த வேறுபாடு புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஓட்டு போடுறது ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம என்ன கேட்கிறோம், ரொம்ப ஈஸி. இப்போ பிஜேபினா யாரு, ராகுல் காந்தினா யாரு, பிஜேபி ஒரு கட்சி இருக்குமா, அந்த கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்குமா, அதே போல காங்கிரஸ் ஒரு கட்சி இருக்கு. இந்த 2 கட்சி தான் ஒன்னு பிஜேபி ஆளணும் அல்லது காங்கிரஸ் ஆளணும். இந்த 2 கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கு. பிஜேபியோட கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும், முழுக்க முழுக்க ஏற்றத்தாழ்வுகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய கொள்கையை பிஜேபி வச்சிருக்கு. ஏற்றத்தாழ்வுனா என்ன? ஆம்பளையும் பொம்பளையும் சமம் கிடையாது. ஆம்பளைக்கு நீக்கோலா ஒரு பொம்பளை வரலாமா? அடுப்பு ஊதுகிற பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு சொல்லி ஆணுக்கு பெண் கட்டுப்பட்டவள் என்று சொல்லக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை கொள்கையாக வச்சிருக்கிற கட்சி தான் பிஜேபி கட்சி. அப்படி கட்சி தான் மோடி கட்சி. பெண்களுக்கு எதிரான கட்சி. அதே போல பெண்களுக்கு எதிராக இருக்கு. அப்ப யாருக்கு ஆதரவா இருக்கு? இங்க இருக்கிற பிராமணர்கள் என்று சொல்லக்கூடிய உயர்சாதி வகுப்பினருக்கு ஆதரவா இருக்கு. எப்படி சொல்றோம்? நரேந்திர மோடி 10 வருஷம் ஆட்சியில் இருந்தார்ல, இங்க இப்ப நம்ம எல்லாம் இங்க வந்து இடஒதுக்கீடுன்னு ஒண்ணு இருக்குமா? ஒரு கம்பெனியில ஒரு அரசாங்கத்துல 100 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்கன்னா அதுல 18 விழுக்காடு பட்டியல் சாதிக்காரங்க வரணும்னு சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு அரசாங்கத்துல வேலை வாங்குறாங்கன்னு வைங்க, அரசாங்க வேலை போடுறாங்கன்னு வைங்க, அதுல இங்க இருக்கிற தமிழ்நாட்டு அரசாங்கத்துல 100 பேர் வேலைக்கு எடுத்தா அதுல 30 பெண்கள் வேலைக்குள்ள வரணும், வேலைக்கு எடுக்கணுங்கிறது தமிழ்நாட்டோட தீர்வு. அரசாங்கம் அப்படி இருக்கு. இப்போ இதே மாதிரி
இப்போ மோடி பிரதமர் ஆகிறாருல, எம்பி ஆகிறாருல, இது மாதிரி ஒவ்வொரு நாடாளுமன்றத்திலே ஒருத்தர் போட்டி எம்பி ஆகுறாங்கல்ல, அது மாதிரி இந்த நாடாளுமன்றத்தில் ஆண்களுக்கு நிகரா பெண்களும் எம்பி ஆகி போகணும். அதனால நாடாளுமன்றத்தில் 33 விழுக்காடு இடஒதுக்கீடு பெண்களுக்கு வேணும் சொல்லி பல வருஷமா நம்ம போராடிக்கிட்டே இருக்கிறோம். 10 வருஷமா மோடி சர்க்கார் ஆட்சியில் இருந்தாங்களே, ஆமா இந்தியாவில் ஆண்களுக்கு சமமானவர்கள் தான் பெண்கள், பாவம் பெண்கள் அரசியல் அதிகாரத்தில் வரணும்னு சொல்லி பெண்கள் வலியுறுத்திய, ஜனநாயகவாதிகள் வலியுறுத்திய அந்த 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டை மோடி சர்க்கார் கடந்த 10 ஆண்டு காலத்துல தொடவே இல்லை, கிடப்புல போட்டாங்க. ஆனா மோடி ஆட்சியில உயர் சாதி, அதாவது உயர் சாதியை சார்ந்த ஏழைகளுக்கு பொருளாதார அடிப்படையில 10 விழுக்காடு யாருமே கேட்காம கொடுத்தாங்க. அதாவது உயர்ந்த சாதிக்காரங்க 10 விழுக்காடு இடஒதுக்கீடு கேட்காமலே கொடுத்தாங்க. ஆனா பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு கேட்டு கூட நரேந்திர மோடி தரல. அப்படி பெண்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு தெரியுமா, இந்த பிஜேபி காரங்க கடந்த காலத்துல நம்ம நிறைய விஷயத்தை மறந்துடுறோம். இந்த பிஜேபி காரங்க சொன்னாங்க, வேலைக்கு போற பெண்கள் எல்லாம் தப்பான பெண்கள். பெண்கள்லாம் ஏன் வேலைக்கு போறாங்க, பெண்கள்லாம் ஏன் காலேஜுக்கு போறாங்க, காலேஜ்ல போய் படிக்கிறதுனாலதான், பொம்பளை எல்லாம் வேலைக்கு போறதுனாலதான் இந்த நாடு கெட்டு குட்டிச்சவரா போச்சுன்னு சொல்லி இந்த பிஜேபி காரங்க பெண்கள் வேலைக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, பெண்கள் படிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதற்கு நேர் எதிராக இருக்கிற பெண்களுக்கான ஒரு தேர்தல் அறிக்கையாக காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கை, பெண்களை மேம்படுத்துவதற்கான அறிக்கையாக திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அறிக்கை இருக்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமா ஏன்னு கேளுங்க. இப்போ காங்கிரஸ் கட்சி நாங்க ஆட்சிக்கு வந்தா இதை செய்வோம் ஒரு தேர்தல் அறிக்கை சொன்னாங்கல்ல, அதுல இப்ப மத்திய அரசாங்கத்துல வேலை செய்யறாங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்துல இருக்கிறோம். தமிழ்நாட்டு அரசாங்கத்துல அரசாங்கத்துக்கு வேலைக்கு ஆள் எடுத்தா 30% பெண்கள் அரசாங்க பணியில இருக்கணும்னு தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் இருக்கு. இதே மாதிரி ராகுல் காந்தி சொல்றாரு, இந்தியா கூட்டணி ஜெயிச்சுச்சுன்னா மத்திய அரசாங்கத்துல வேலைக்கு ஆள் எடுக்கிற போது இப்போ ஒரு 100 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்கன்னு வைங்க, 100 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்கன்னு வைங்க, 50 ஆண்கள் 50 பெண்கள், அதாவது மத்திய அரசு பணிகள்ல 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு வழங்க நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை சொல்லுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லைங்கம்மா, சமூக நீதி கோட்பாடு. சமூக நீதினா என்ன? இடஒதுக்கீட்டை அனைவருக்கும் பங்கு போட்டு கொடுப்பது, பகிர்ந்து கொடுப்பது. அந்த அடிப்படையில் இந்தியாவில் பாராளுமன்றத்தில் மத்திய அரசு இடஒதுக்கீடு எல்லாருக்கும் கொடுக்குது இல்ல, எஸ்சிக்கு 18, பிசிக்கு இவ்வளவு, எம்பிசிக்கு இவ்வளவுன்னு. இந்த இடஒதுக்கீடு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட 50 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கு. 50 விழுக்காட்டுக்கு மேல இடஒதுக்கீடு மத்திய அரசாங்கம் உயர்த்தவே கிடையாது. ஆனா ரொம்ப வருஷமா நம்ம என்ன சொல்றோம், இந்தியா முழுவதும் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, எல்லா ஜாதிக்காரங்களும் எவ்வளவு இருக்கிறாங்கன்னு பாருங்க, அவங்க எல்லாம் எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க, எந்த சாதிக்காரங்க படிச்சிருக்கிறாங்க படிக்கிறேன்னு கணக்கெடுங்க. அப்படி கணக்கெடுத்து இந்த இடஒதுக்கீட்டை எல்லா சாதிக்காரங்களுக்கும் பகிர்ந்து கொடுங்க. இது ரொம்ப முக்கியமானது. நம்மளே கேட்கிறோம், தமிழ் புலிகளே கேட்கிறோம், இடஒதுக்கீடு எஸ்சிக்கு மட்டுமல்ல, எஸ்டிக்கு மட்டுமல்ல, எல்லா சாதிக்காரங்களுக்கும் அவங்கவுங்க மக்கள் தொகை கணக்கெடுக்க அடிப்படையில இடஒதுக்கீடை பிரிச்சு கொடுங்க. எப்படி நீங்க 50% தான் உயர்த்த முடியும் சொல்றீங்கல்ல, அதை கூட்டி 100க்கு 100 இடஒதுக்கீடு எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொல்லி தமிழ் புலிகள் கட்சி போன்று பல ஜனநாயக கட்சிகள் தொடர்ந்து நம்ம போராடிட்டு இருக்கிறோம். ஆனா மோடி சர்க்கார் 10 ஆண்டு காலத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவே இல்லை. இந்த இடஒதுக்கீட்டை உயர்த்தணுங்கிறது கூட பரவாயில்லைங்க, இடஒதுக்கீட்டை பூரா குறைக்கணும். பிஜேபிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறது கொள்கை கிடையாது. இடஒதுக்கீட்டை முழுசா ரத்து பண்ணணுங்கிறதா பிஜேபி அறிக்கை கொள்கை. ஆனால் ராகுல் காந்தி இந்தியா கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு, இந்தியா கூட்டணி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் இந்த 50% இடஒதுக்கீடு இருக்குல்ல, இந்த 50% இடஒதுக்கீடு
இடஒதுக்கீட்டை நான் உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுப்பேன். இது ரொம்ப ரொம்ப நமக்கு அந்த இடஒதுக்கீட்டுடைய பங்களிப்பு நமக்கு தெரியல. அந்த இடஒதுக்கீடு இருந்தா தான் நம்ம படிக்க முடியும். அந்த இடஒதுக்கீடு இருந்தா தான் நம்ம அரசாங்கத்துல வேலைக்கு போக முடியும். அப்படிப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், மிக பிற்படுத்தப்பட்டவர்கள் எல்லாம் அரசாங்க அதிகாரிகளா வரணும்னா, நம்ம எல்லாம் போலீஸ்காரங்களா வரணும்னா, நம்ம எல்லாம் கலெக்டர் ஆகணும்னா, நம்ம எல்லாம் தாசில்தார் ஆகணும்னா அந்த இடஒதுக்கீடு முக்கியம். ஆனா அந்த இடஒதுக்கீட்டு மோடி கவர்மெண்ட் செய்ய மாட்டேங்குது. ஆனா ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சி, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா அந்த இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுப்போம்னு தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க. இதுதான் பெண்களை முன்னேற்றுவது, ஆண்களுக்கு நிகராக பெண்களை சமமாக கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே கொண்டு வர வேண்டும் என்கிற சமூக நீதி பார்வை காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலே இருக்கிறது. ஆனால் பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கையில சமூக நீதியை குழி தோண்டி புதைக்கக்கூடிய, சமூக நீதியை அளிக்கக்கூடிய, இடஒதுக்கீட்டை அளிக்கக்கூடிய, பெண்களை கல்வியை மறுக்கக்கூடிய, பெண்கள் வேலை வாய்ப்பிற்கு வரக்கூடாதபடியாக தடுக்கக்கூடிய விதமாக பிஜேபியோட தேர்தல் அறிக்கை இருக்கு. இதெல்லாம் நாம புரியாம ஓட்டு போட்டோம்னா நாம யார விரும்பலையோ அவங்க நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துருவாங்க. ரொம்ப ரொம்ப சாதாரணமா, ரொம்ப சாதாரண நிறைய விஷயம் பேசலாம். நீங்க பெண்கள் அதிகமாக இருக்கிறதுனால நான் திரும்ப திரும்ப பெண்கள் முன்னேற்றத்திலேயே வைக்கிறேன். ரொம்ப சாதாரணமா இன்னைக்கு நம்ம எல்லாம் 100 நாள் வேலை திட்டத்துக்கு போறோம். 100 நாள் வேலை திட்டத்துல சம்பளம் எவ்வளவு? நமக்கு 300 ரூபாய் தர்றாங்க. இப்ப ராகுல் காந்தி தேர்தல் அறிக்கை என்ன சொல்றாரு? இந்த 100 நாள் வேலை திட்டத்தை இந்தியா முழுவதும் கொண்டு வந்து சம்பளத்தை 100 நாள் வேலை திட்டத்துல ஒரு நாளைக்கு 400 ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் சொல்லி 100 நாள் வேலை திட்ட கூலியை கூட 100 ரூபாய் உயர்த்தி காட்டக்கூடிய தேர்தல் அறிக்கையாக இந்தியா கூட்டணியோட தேர்தல் அறிக்கை இருக்கு. எவ்வளவு வழி முக்கியமானது. அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் அறிக்கையை கொண்டிருக்கிற இந்த இந்தியா கூட்டணியை நாம் ஆதரிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குமா? அது மட்டுமல்ல பிஜேபியை பத்தியோ இந்த தேர்தலை பத்தியோ நிறைய பேசலாம். முழுக்க ஏழைகளுக்கு எதிரான கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. நரேந்திர மோடிங்கம்மா இப்போ 1947 சுதந்திரம் கிடைச்சிச்சு. 47 இருந்து இத்தனை வருஷம் வரைக்கும் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு வரைக்கும் இந்தியாவோட கடன் எவ்வளவு தெரியுமா? வெறும் 55 லட்சம் தான். இந்தியா வெளிநாடுகளுக்கிட்ட கடன் வாங்கி இருக்கு. எவ்வளவு? 55 லட்சம் ரூபாய். இப்ப நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 10 வருஷத்துல மட்டும், அதாவது கடந்த 50 வருஷமா 60 வருஷமா எல்லா பிரதமர்களும் சேர்ந்து 55 லட்சம் தான் கடன் வாங்கி இருக்கிறாங்க. ஆனா நரேந்திர மோடி 10 வருஷத்துல 150 லட்சம் கடன் வாங்கி இந்தியாவோட கடனை 205 லட்சம் கோடியா மாத்திட்டாரு. இப்ப நீங்க நானும் தமிழ்நாட்டினுடைய கடன் வேற. இந்திய அரசாங்கத்துக்கு, இந்திய அரசாங்கம் வாங்கின கடனுக்கு நம்ம எல்லாம் 15 லட்சம் ரூபாய் கடனாளியா இருக்கிறோம். 1.5 லட்சம் ரூபாய் கடனாளியா இருக்கிறோம். நீ உங்க பேர்ல, என் பேர்ல மோடி 1.5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு ஒவ்வொருத்தர் பேர்லயும். அப்படி 150 லட்சம் கடன் வாங்கியிருக்காரு. சரி, எங்க பேர்ல கடன் வாங்கினீங்கல்ல, இந்த நாட்டுக்குன்னு சொல்லிதான் நாங்க கம்முன்னு இருக்கோம். எங்க கிட்ட எங்க பேரை சொல்லி கடன் வாங்கின 150 லட்சம் கடன் வாங்கினீங்களே நரேந்திர மோடி அவர்களே, இந்த பணத்தை என்ன செஞ்சீங்கன்னு கேட்டா, அம்பானி, அதானி போன்ற கார்பரேட் முதலாளிகளுக்கு 1 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடி கடனா கொடுத்திருக்காரு. நம்ம ஏதாவது 500 ரூபாய் கடன் கட்டவனா தரானா? ஒரு 5000 ரூபாய் கடன் கட்ட தரானா? பேங்க்ல போய் நம்ம ரிசர்வ் பேங்க்ல கடன் கட்ட நமக்கு தரானா? அப்போ நமக்கு ஏழைகளுக்கு கடன் தர்றது இல்ல மோடி கவர்மெண்ட்ல, பிஜேபி கவர்மெண்ட்ல. அம்பானி, அதானி போன்ற பணக்காரங்களுக்கு லட்சம் கோடி அளவுல கடன் கொடுத்திருக்காங்க. பரவாயில்ல, கடன் கொடுத்தாங்கல்ல கவர்மெண்ட், இந்தியா மோடி நீங்க கடன் கொடுத்தீங்கல்ல, அந்த கடனை திரும்ப வாங்குறீங்களா? வாங்கல. இதே மாதிரி கொடுத்த கடனை அந்த பெரிய பெரிய முதலாளிமாருங்க ஒரு வியாபாரம் செய்ய போறோம்னு கடனை வாங்குறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வியாபாரத்துல நஷ்டமாயிருச்சு சொல்லி அந்த பணக்காரங்க எல்லாம் எங்களால கடன் கட்ட முடியலன்னு சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம பேங்க்ல, நம்ம ஊர்ல நம்ம பிள்ளைகள் படிக்கிறேன்னு சொல்லி கடன் வாங்கினா அந்த கடனை நம்ம தரலைன்னா நம்ம எவ்வளவு திட்டம், வீட்டுல அடிக்கிறான், வெளியே இருந்து போடுறான். அப்ப நம்ம கடனை கொடுக்கலாம் அடிக்க வர்றானே. இப்ப இந்தியா கிட்ட வாங்கின கடனை
மோடியும் தரல. மோடி ஏன்னு கேட்டாரா? கேட்கல. அது மட்டும் இல்லங்கம்மா, பரவாயில்லை நீங்க தள்ளினாலும் பரவாயில்லை, உங்க அக்கவுண்ட்ல வராக்கடன் சொல்லி உங்க பணத்தை கூட நாங்க தள்ளுபடி பண்ணிடுறோம் சொல்லி கொடுத்த கடனை நீ திருப்பி தர வேண்டாம், அது வராக்கடனா வச்சுக்கிறோம் சொல்லி பணக்கார முதலாளிகளுக்கெல்லாம் லட்சம் கோடி கடன் கொடுத்ததோடு அந்த கடனை வராக்கடன் என்று சொல்லி தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. நான் கேட்கிறேன், ஏழை எளிய விவசாயிகள் தானே, மேட்டுப்பாளையம், காரமடை, அவினாசி, அன்னூர் போன்ற இந்த பகுதிகள் எல்லாம் விவசாயிகள் நிறைந்தவங்க தானே. விவசாயத்துக்கு நம்ம கடன் வாங்கி இருக்கிறோமே, இந்த விவசாய கடனை நரேந்திர மோடி தள்ளுபடி செஞ்சாரா? கிடையல, தள்ளுபடி செய்யல. ஆட்சிக்கு வந்தா விவசாயிகளுக்கு அந்த நியாயமான ஆதாய விலை தரேன்னு சொன்னாரே, அந்த ஆதார விலை தரலையே. இப்படி ஏழை எளிய விவசாயிகள் நாம வாயிலை வயிற்றிலே அடிச்சு வாழ்க்கைக்கே போராடக்கூடிய அவலமான நிலைமை கடந்த 10 வருஷம் ஆயிருக்கு. யோசிச்சு பாருங்கம்மா. இன்னைக்கு ஒரு அரிசி வாங்க போக முடியுதா? பருப்பு வாங்க போக முடியுதா? ஒரு தக்காளி விலை எவ்வளவு? ஒரு பருப்பு விலை எவ்வளவு? ஒரு அரிசி விலை எல்லாமே கூடி போச்சு. ஏன் கூடி போச்சு? இங்க மோடி வர்றதுக்கு முன்னால 60 ரூபாய் 70 ரூபாய் இருந்துச்சு பெட்ரோலும் டீசலும். மோடி வந்த பிறகு பெட்ரோல் 101 ரூபாய் ஆகி போச்சு. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? டூ வீலருக்கோ காருக்கோ பெட்ரோல் போடுறோம், 1 லிட்டர் எவ்வளவு? 101 ரூபா. 101 ரூபா நம்ம கொடுக்குறோமே, இதோட இது போயிருமா? பெட்ரோலும் டீசலும் உயர்ந்துச்சுன்னா, ரேட்டு குடிச்சுன்னா, இப்ப உதாரணத்துக்கு ஊட்டியில இருந்து காய்கறியை ஏத்திட்டு ஒரு லாரி வருதுன்னு வைங்க, அந்த லாரி ஊட்டியிலிருந்து வர்றதுக்கு டீசல் போடணும், பெட்ரோல் போடணும். அப்படி பெட்ரோல் போடும் போது அந்த லாரிக்கு 1 லிட்டர் 101 ரூபாய் போடுகிற போது இந்த விலை ஏற்றத்தை எங்க வைப்பான்? அந்த காய்கறியில வைப்பான். அப்ப 40 ரூபாய் தக்காளி 60 ரூபாய் வர்றதுக்கு என்ன காரணம்? பெட்ரோல் டீசல் கூடுச்சுன்னா காய்கறி விலை கூடும், பெட்ரோல் டீசல் விலை கூடுச்சுன்னா அரிசி விலை கூடும், பெட்ரோல் டீசல் விலை கூடுச்சுன்னா எல்லாமே கூடிரும், நம்ம வாங்க முடியாது. அப்ப இந்த பெட்ரோல் விலைய, இந்த டீசல் விலைய குறைக்கிறதுக்காக நம்ம போராட வேண்டியதா இருக்கு. கேஸ் விலை எவ்வளவு? 450 ரூபாய் 500 ரூபாயா இருந்துச்சு, இன்னைக்கு 1400 ரூபாய்க்கு போயிருச்சு, 1200 ரூபாய்க்கு மேல. அப்போ ஒரு சாதாரண ஏழை எளிய மக்கள் ஒரு கேஸ் வாங்க முடியல. இப்பெல்லாம் பழைய கற்கால முறைக்கு திரும்ப வேண்டியதா இருக்கு. அடுப்பு விறகுகளை பிறக்கி கேஸ் விற்கிற விலையில நம்ம சமைக்க முடியாது, விறகை பிறக்கி நம்ம சோறாக்குவோம் சொல்லி போகக்கூடிய பழைய முறைக்கு வர்ற அளவுக்கு நரேந்திர மோடி சர்க்காரு 10 வருஷத்துல நம்மளை பாழாக்கிருக்கு. அதனாலதான் திரும்ப இந்த ஆட்சி வந்துச்சுன்னா, திரும்ப மோடி அதிகாரத்துக்கு வந்தாருன்னா நம்ம இன்னும் நிராயுத மணியா போயிருவோம், நிர்கதியா போயிருவோம். அதனாலதான் மோடி கட்சி பிஜேபி கட்சியோட அந்த சின்னத்துல நம்ம ஓட்டு போடக்கூடாது. பெண்கள் மேல, பட்டியல் சாதி மக்கள் மேல, இந்த நாட்டு மக்கள் மேல அக்கறை இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் நம்ம ஓட்டு போடணுங்கிறது தான் இங்க கூடி நாம சிந்திக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி. இது அன்பிற்குரிய சொந்தங்களே, இது நீலகிரி பாராளுமன்ற தேர்தல். இந்தியா கூட்டணி சார்பா, இங்க இருக்கிற திமுக கூட்டணி சார்பா அண்ணன் ராசா அவர்கள் உதயசூரிய சின்னத்தில் நிக்கிறாரு. அண்ணன் ராசா அவருக்கு எதிராக யார் நிக்கிறாங்க? பிஜேபி சார்பா எல்முருகன் நிக்கிறாரு, ஏடிஎம்கே சார்பா யோகேஸ்வரன் ஒருத்தர் நிக்கிறாரு. நீங்க எல்லாம் கேட்கலாம், ஒடுக்கப்பட்ட சாதிகளுடைய கட்சின்னு சொல்றீங்களே, நீங்க உதயசூரியனை ஆதரிக்கிறீங்களே, அண்ணன் ராசாவை ஆதரிக்கிறீங்களே என்றெல்லாம் கேட்க, அண்ணன் நான் இந்த இடத்துல ஏன் நாம் அண்ணன் ராசா அவர்களுக்கு வாக்களிக்கணும்னு சொன்னா, அது நீலகிரி பிரச்சனை மட்டுமல்ல, தமிழ்நாட்டு பிரச்சனை மட்டுமல்ல, அது இந்தியாவோட பிரச்சனை. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயகம், அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்றி மோடி நாட்கள் மனுசாஸ்திர சட்டத்தை திரும்ப கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். அதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் மோடி கிட்ட இருந்து இந்த நாட்டை காப்பாற்றணும். அதனாலதான் நம்ம திமுக கூட்டணியை ஆதரிக்கிறோம். யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. திமுக கூட்டணி இருக்கிற அண்ணன் ராசா அவர்களுக்கு நாம உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்கணும். ராசா அவர்களுடைய அந்த திறமைகளை, அண்ணன் ராசா அவர்களுடைய செயல்பாடுகளை, அண்ணன் ராசா அவர்கள் இந்த மக்களுக்காக செய்த நன்மைகளை எல்லாம் சொன்னால் பட்டியலுக்கே போகலாம். இப்போ நம்ம பிஜேபி சார்பா அண்ணன் எல்முருகன் நிக்கிறாரு. அவர் கேட்டு தாமரத்தினத்துக்கு ஓட்டு கேட்டு வர்றாரு. இப்ப கேட்டெல்லாம் வர்றாரு, ஓகே. அதே எல்முருகன் கிட்ட போய் ஒரு பத்திரிகைக்காரங்க கேட்கிறாங்க, ஐயா பெட்ரோல் விலை கூடி போச்சு,
என்ன சொல்ல போறீங்க? உங்க ஆட்சியில பெட்ரோல் விலை கூடிருச்சு, ஜெயிச்சிடலாம். காய்கறி விலை கூடிருச்சு, ஜெயிச்சிடலாம். ஐயா விலைவாசி ஏறி போச்சு, ஜெயிச்சிடலாம். ஐயா எங்க பிள்ளைகளை கற்பழிச்சுட்டாங்க, ஜெயிச்சிடலாம். ஐயா எங்களுக்கு சோத்துக்கு வழி இல்லை, ஜெயிச்சிடலாம். இப்படி சொல்ல ஒருத்தரா இருக்கிறாரு. என்ன நடந்தாலும் அதுக்கு பதில் சொல்ல தயாரா இல்ல. ஏன்னா 10 வருஷத்துல அப்படி நடந்துருச்சு. அப்படிப்பட்ட எது கேட்டாலும் கையை விரிக்கக்கூடிய, இந்த நாட்டிற்கு கேடு விளைக்கக்கூடிய கட்சிக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த வேட்பாளரை நாம் நிராகரிப்பது நம்முடைய அம்பேத்கரிய பெரியாரிய கோட்பாடுகளுக்கு ஏற்றதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றோம், பிஜேபி என்கிற கட்சி வீட்டுக்கு மட்டுமல்ல நாட்டுக்கும் கேடு. பிஜேபிங்கிற கட்சி மனித குலத்திற்கு கேடுனால பிஜேபி கட்சிக்கு நம்ம ஓட்டு போடக்கூடாது. இப்போ சரி பிஜேபிக்கு தான் ஓட்டு போடலையே, நம்மளாம் பாரம்பரியமா ரெட்டலை கட்சி தானே, நம்ம ஏன் ரெட்டலைக்கு போடக்கூடாதுன்னு கேட்கலாம். ரெட்டலை எல்லாம் இப்ப முந்தி மாதிரி எம்ஜிஆர் கொண்டு வந்த ரெட்டலை இப்ப இல்லைங்கம்மா. ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற போது இருந்த ரெட்டலை இப்ப கிடையாது. எம்ஜிஆர் செத்தது மாதிரி ஜெயலலிதா செத்த பிறகு ரெட்டலையும் இவங்க வித்துட்டாங்க. இந்த ரெட்டலையில தான் தாமரையை பூக்குறதுக்கான முயற்சி மேற்கொள்றாங்க. எம்ஜிஆர் கொண்டு வந்த ரெட்டலைய, ஜெயலலிதா பாதுகாத்து வச்ச ரெட்டலைய இந்த தாமரை கட்சிக்காரங்க மறைமுகமா கூட்டணி வச்சு அதை மூழ்கடிக்க பாக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா மோடி கிட்ட இருந்து ரெட்டலையவே நாம சூரியன் கட்சிக்காரங்க தான் காப்பாற்ற வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அப்படி மோசமா எடப்பாடியுடைய ஆட்சி போயிடுச்சு. கடந்த 10 வருஷத்துல பிஜேபிக்கு எதிராக, நரேந்திர மோடிக்கு எதிராக எடப்பாடி ஒரு வார்த்தை பேசுறது கிடையாது. 10 வருஷத்துல புதிய கல்விக் கொள்கை சொல்லி செருப்பு தைக்கிற பிள்ளை செருப்பு தான் தைக்கணும், மலம் வளர்ற பிள்ளை மலம் தான் வளரணும் அப்படிங்கிற அடிப்படையில புதிய கல்விக் கொள்கைன்னு ஒரு கல்விக் கொள்கை கொண்டு வந்தாங்க. அந்த கல்விக் கொள்கை வந்துச்சுன்னா நம்ம படிக்க முடியாது. அந்த கொள்கைக்கு கையெழுத்து போட்டது எடப்பாடி பழனிசாமி. நீட் தேர்வு கலைஞர் இருக்கிற போது எந்த மாநிலம் விரும்பலையோ அங்க கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிதான் கையெழுத்து போட்டாங்க. ஆனா எடப்பாடி வந்துதான் கொண்டு வரலாம்னு சொல்லி தமிழ்நாட்டில் நீட்டு கொண்டு வந்ததுக்கு கையெழுத்து போட்டது எடப்பாடி பழனிசாமி. சிஏ சட்டம் ஆதரித்து கையெழுத்து போட்டவர்கள் எடப்பாடி. ரெட்டலை கட்சிக்காரங்க எல்லாமே 10 ஆண்டு கால கேடுகளை விளைவித்த போது பிஜேபியோடு நேரடியாக கூட்டணி வைத்த இந்த எடப்பாடி பழனிசாமி வகையறாக்களும் எடப்பாடி பழனிசாமியை அடிமைப்படுத்தி இந்த நாட்டை அம்பானிக்கும் அதானிக்கும் தாரை பார்க்கக்கூடிய மோடி வகையாக்களையும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் 2 பார்க்கணும்னா இந்த நீலகிரியில அண்ணன் ராசா லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கணும். தமிழ் புலிகள் கட்சி அண்ணன் ராசா அவர்களுக்கு ஆதரவாக உதயசூரியனுக்கு வாக்கு சேகரித்து நீலகிரி பாராளுமன்ற தொகுதி முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். இது கொள்கை பிரச்சனை, நாட்டை காப்பாற்றுகிற பிரச்சனை, ஜனநாயகத்தை காப்பாற்றுகிற பிரச்சனை, சமூக நீதியை காப்பாற்றுகிற பிரச்சனை. சமூக நீதி பார்வை கொண்ட அண்ணன் ராசா வெற்றி பெற வேண்டும். அம்பேத்கர் மீது அக்கறை கொண்டிருக்கிற அண்ணன் ராசா வெற்றி பெற வேண்டும். சமூக நீதியை பாதுகாக்கிற அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்று தமிழ் புலிகள் கட்சி எல்லா பாராளுமன்ற தொகுதிகளிலும் நாம் களப்பொழித்து கொண்டிருக்கோம். அதனால்தான் தோழர்களே, அன்பிற்குரியவர்களே, ஓட்டு போடுகிற போது எனக்கெல்லாம் சாதி பிடிக்காது. நான் ஓட்டு சாதி பார்க்கவே கிடையாது. எல்லாரும் சொல்றாங்க இந்த சாதிக்காரங்க நிக்கிற போது அதுக்கு எதிராக இன்னொரு சாதிக்கு ஓட்டு போடலாமா? எப்படி காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது தப்போ அது போல சாதி பார்த்து ஓட்டு போடுவதும் தப்பு. ஏன்னா நான் தான் தெளிவா சொல்லிட்டேன். அப்படி கூட நான் கேட்டேன், எல்முருகன் யாரு, எந்த கட்சியுடைய பின்னணியில் இருக்கிறாருன்னா பிஜேபி கட்சியோட பின்னணியில் இருக்கிறாரு. பிஜேபி கட்சிக்கு பின்னால இருக்கிற தலைவர் யாரு? சவார்கர் போன்ற தலைவர். திமுக காங்கிரஸ் போன்ற இந்த கட்சிகளுக்கு பின்னால யாரு இருக்கா? அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி போன்ற சமூக நீதி நேசிக்கக்கூடிய, ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய, மதசார்பின்மையை நேசிக்கக்கூடிய காந்தியினுடைய வகையறாக்களாக, அம்பேத்கருடைய வகையறாக்களாக இந்தியா கூட்டணி இருக்கிறது. எனவேதான் சவார்கர் கூட்டணி வெல்ல வேண்டுமா, அம்பேத்கர் கூட்டணி வெல்ல வேண்டுமா என்று சொன்னால், சவார்கர் கூட்டணி வெல்ல வேண்டுமா, ஜவஹர்லால் நேரு கூட்டணி வெல்ல வேண்டும் என்று சொன்னால் கொள்கை அடிப்படையில் அம்பேத்கரிய கூட்டணி தான் வெல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் அம்பேத்கரிஸ்டாக, ஒரு பெரியாரிஸ்டாக, ஒன்னே அம்பேத்கரிஸ்ட் பெரியாரிஸ்டா சாதி பார்த்த கூடாது. சாதி கடந்தவர் அண்ணன் ராசா.
எல்லா சாதிகளையும் அரவணைத்து செல்லக்கூடியவர் அண்ணன் ராசா. ஒரு முற்போக்குவாதி, ஒரு ஆகச்சிறந்த மனிதநேயவாதி, எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு அன்பிற்குரியவராக, போற்றுதலுக்குரியவராக, இன்னும் ஒரு படிக்கு மேலே போய் ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு குரலாக நாடாளுமன்றத்திலே அண்ணன் ராசா அவர்களுடைய குரல் ஒலிக்க வேண்டும். அதுதான் நமக்கு பாதுகாப்பு, நம்முடைய நாட்டிற்கு பாதுகாப்பு என்கிற அடிப்படையிலே தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணிகளை அங்கு வைத்திருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு ஆங்காங்கே அவர்கள் இருக்கிற சின்னங்களிலே நாம் வாக்கு செலுத்தி ஆதரவு செலுத்த வேண்டும். அதனுடைய தொடர்ச்சியாக நீலகிரி பாராளுமன்ற தொகுதியிலே உதயசூரியன் சின்னத்தில் இருக்கிற அண்ணன் ராசா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே உங்கள் வாக்குகளை அளித்து அண்ணன் ராசா அவர்களை அமோகமாக வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று உங்களை இரு கரம் கூப்பி அழைக்கிறேன். அன்பு வேண்டுகோள் விடுக்கிறேன். என் அன்பிற்குரியவர்களே, உதயசூரியன் சின்னத்திலே வாக்கை செலுத்துவோம், சமூக நீதியை, ஜனநாயகத்தை பாதுகாப்போம் என்று சொல்லி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க உங்களுக்கு அன்பு வேண்டுகோள் விடுக்கிறேன். நன்றி.